ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தெற்கு டெல்லியின் மால்வியா நகர் பகுதியில் ஃபிளரிஸ் ஜே பிஎன்பி என்ற விடுதி மற்றும் அதன் அடித்தளத்தில் இயங்கிய லெமன் கிரீன் உணவகத்தில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கி மொத்தமாக 21 பேர் மடிந்து போயினர். இச்சம்பவத்தின் போது ஹோட்டலுக்கு எதிரே மெத்தை கடை வைத்திருந்த ரியாசுதீன் மன்சூரி மற்றும் அவரது மகன் அர்மான் மன்சூரி ஆகியோர் தங்களின் சொந்த லாபத்தை கருதாமல் கடையில் இருந்த புதிய மெத்தைகளை சாலையில் பரப்பி மேலிருந்து குதித்த 8 பேரின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்டவுடன் கட்டிடத்தின் கீழ் தளங்களில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் மாடி அறைகளில் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். புகையின் பிடியில் சிக்கியவர்கள் ஜன்னல் வழியாக காப்பாற்றும்படி அலறினர். சிலர் வேறு வழியின்றி கீழே குதிக்க முயன்றனர். இதை பார்த்த ரியாசுதீனும் அவரது மகனும் உடனடியாக தங்கள் கடையில் இருந்த 20 முதல் 25 புதிய மெத்தைகள் மற்றும் போர்வைகளை வெளியே எடுத்து வந்து கட்டிடத்திற்கு கீழே சாலையில் அடுக்கடுக்காக பரப்பினர். மேலிருந்து குதித்த சுமார் 8 பேர் சிமெண்ட் தரையில் விழுந்து அடிபடாமல் இந்த மெத்தைகளின் மீது விழுந்தனர். இதனால் அவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பாகவே காயமடைந்தவர்களை மீட்கவும் உடல்களை கொண்டு செல்லவும் தங்களது புதிய பெட்ஷீட்டுகளையும் அவர்கள் வழங்கினர். மெத்தை கடை உரிமையாளர் ரியாசுதீன் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு சிவில் டிஃபென்ஸ் தன்னார்வலராக பயிற்சி பெற்றவர். அந்த பேரிடர் கால பயிற்சி தான் ஆபத்தான கட்டத்தில் பதற்றமடையாமல் சாதுரியமாக செயல்பட்டு மெத்தைகளை பயன்படுத்தும் யோசனையை தமக்கு கொடுத்ததாக அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையின் போது சுமார் 1.5 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் மதிப்புள்ள புதிய மெத்தைகள் மற்றும் துணிகள் முற்றிலும் சேதமடைந்தன அல்லது தீயினால் பாழாகின. சில மாதங்களில் தனது மகளுக்கு திருமணம் நடக்கவிருக்கும் நிலையிலும் மனித நேயத்தை விட பணம் முக்கியமல்ல, அங்கே இந்து முஸ்லிம் என்ற பாகுபாடின்றி மனித உயிர்களை காப்பதே எங்கள் கடமையாக கருதினோம் என ரியாசுதீன் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு தனது கடை முற்றிலும் காலியாக உள்ளதால் வாழ்வாதாரத்தை மீட்க டெல்லி அரசு தமக்கு ஏதேனும் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பேரிடர் நேரத்தில் சுயநலமின்றி செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்றிய இந்த தந்தை மற்றும் மகனின் மனிதநேய செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.